அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளை. இன்றைக்கு எங்களோட தியரி 26 ஆக்குற தியரி கிளாஸ்ல ப்ராப்பர் தியரி கிளாஸ்ல 26 சரி. நாங்க எங்களுக்கு தெரியும்டா எங்களோட மெக்கானிக்ஸ் பகுதியில வேலை வலு சக்தி சார்ந்த கதைகளை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிளாஸ் முடிஞ்சு வேலை வலு சக்தியோட இரண்டாவது தியரி கிளாஸஸாக இன்றைய கிளாஸ் அமைய போறாங்க. அதுக்கடையில இந்த வேலை சம்பந்தமான பகுதிகளை முழுமையா முடிச்சுட்டு சக்திங்கிற ஒரு கதை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த சக்தியில மொத்தமாக 4 வகைகள், அதாவது இந்த பொறிமுறை சக்திக்குள்ள இயக்க சக்தி, அழுத்த சக்தி, அதுல இயக்க சக்தி, இயக்க பரிமாண இயக்க சக்தி, சுழற்சி இயக்க சக்தி. வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் படிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்னா சுழற்சி இயக்க சக்தி சம்பந்தமாக நாங்க அந்த இடத்துல பார்க்கலாம். எனவே ஏக பரிமாண இயக்க சக்தியை நாங்க முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு நாங்க அழுத்த சக்தியை நாங்க 2 வகையா பிரிச்சிருந்தோம். ஒன்று நிலை பண்பு அழுத்த சக்தி, அடுத்தது மீளியல் அழுத்த சக்தி. நிலை பண்பு அழுத்த சக்தி சம்பந்தமான கதைகளை நாங்க முடிச்சாச்சு. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மீளியல் அழுத்த சக்தி. சரியா? உங்களோட டியூட்டோரியல் நம்பர் 4ல பேஜ் நம்பர் 6 பாருங்க. உங்களோட 6வது பக்கம் பாருங்கடா, தலைப்பு போட்டிருக்காங்க மீளியல் அழுத்த சக்தி. சரியா? தலைப்பு வந்திருக்குது மீளியல் அழுத்த சக்தி. இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, அவருக்கு கீழே இந்த மீளியல் அழுத்த சக்தி நாங்க பார்க்கணுமாக இருந்தா இப்ப எங்களுக்கு ஒரு வேர்டு வந்து அறிமுகமாகணும். சரியா? ஒரு சிறிய தலைப்பு, ஒரு தத்துவம் உண்டு அல்லது விதி உண்டு எங்களுக்கு அறிமுகமாகணும். இந்த விதி சார்ந்த பகுதிகளை நாங்க இன்னும் யூனிட் 10லயும் விரிவாக இன்னும் விளக்கமாக நாங்க பார்க்கிறோம். இங்க எங்களுக்கு ஒரு சமன்பாடு கொண்டு வரது இது தேவை. அதுக்கான இந்த விஷயத்தை நாங்க பார்த்துட்டு என்ன செய்யணும் அர்த்தம் வரும். சரி, கவனிங்க. உட மீளியல் அழுத்த சக்தியில கீழே சின்ன தலை போடுங்க ஊக்கின் விதி. சின்ன தலை போடுங்க ஊக்கின் விதி. சின்ன தலை போடுங்க ஊக்கின் விதி. ரைட். ஊக்கின் விதி அல்லது ஹூக்ஸ் லா இது பண்ணலாமா? டிரான்ஸ்லேட் தானே. சரியா? ஊக்கின் விதி அல்லது ஹூக்ஸ் லாங்கிறது சரியா? ரைட். டெஃபினிஷன் எழுதுங்க. நமக்கு அதை விவரம் பத்தி முதலாவது சரியா தலைப்பு ஊக்கின் விதி இந்த போட்டுக்கு எழுதுங்க ஸ்டார் போட்டு எழுதுங்க. விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில் எழுதுங்க. விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில், விகித சம எல்லைக்கு உட்பட்ட நிலையில் பிரயோகிக்கப்படும் விசையானது அதில் ஏற்படும் நீட்சி அல்லது சுருக்கம் இக்கு நேர்விகித சமனாகும். சரியா? நீட்சி அல்லது சுருக்கம் இக்கு நேர்விகித சமனாகும். சரி, அப்ப எங்களோட ஊக்கின் விதி என்ன சொல்லுது? ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது? விகித சம எல்லைக்குள்ள நம்ம கொடுக்கிற விசை யாருக்கு நேசம்? நீட்சிக்கு நேசம். சரி, ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. முதலாவது இந்த விகித சம எல்லை. சரியா? நல்லா பாருங்க. இது சம்பந்தமாக ஆழமாக யூனிட் 10ல நாங்க படிக்க போறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப நல்லா கவனிங்க. இந்த விகித சம எல்லைங்கிற ஒரு வேர்டு. சரி, இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதை விளக்குறதுக்கு ஒரு இரப்பர் துண்டை நான் எடுத்துக்கிறேன். சரியா? என்ன செய்யறேன்னா ஒரு இரப்பர் துண்டை. சரியா? அப்ப நான் அந்த விகித சம எல்லையை விளக்குறதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ரப்பர் துண்டை எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு ரப்பர் துண்டு. எங்களுக்கு தெரியும்னா ஒரு இரப்பர் துண்டை நான் நீட்டி போட்டு விட்டா அது பழைய நிலைக்கு திரும்பும். சரியா? ஓகே. அப்ப ரப்பர் துண்டை நான் நீட்டி போட்டு விட்டா பழைய நிலைக்கு திரும்புறாரு. திரும்ப நான் நீட்டி போட்டு விடுறேன், பழைய நிலைக்கு திரும்புறாரு. அப்ப பழைய நிலைக்கு திரும்புறாரு என்று நீட்டினத்தை விட இன்னும் கொஞ்சம் நீட்சியை கூட்டுறேன். ஓகே, பழைய நிலைக்கு வருது.
இன்னும் நான் என்ன செய்யறேன், போக போக அடுத்த 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 தரம் அந்த நீட்சியை கூட்டிட்டு வா. ஒரு கட்டத்துல என்ன நடக்குது பிராக்டிகலா நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த நீட்சி ஒரு அளவுக்கு மேல கூடி போட்டு விட்டதுக்கு பிறகு அது திரும்புவாரு. ஆனால் ஆரம்ப நீளத்தை விட இன்னும் கொஞ்சம் நீளம் அதிகரிச்ச மாதிரி அந்த ரப்பர் தொஞ்ச மாதிரிக்கு மாறிடுவார். அந்த நிலையான நீட்சி வந்து உள்ளுக்கு வந்து, ஏன்னா பழைய நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு நீட்டி போட்டு விட்டுன்னு பழைய நிலைக்கு வருது, நீட்டி போட்டு வருதுன்னு பழைய நிலைக்கு வருது. எஸ், பழைய நிலைக்கு தான் வருதுன்னு ஒரு கொஞ்சம் நல்லா நீட்டி போட்டு வருது, அவர் திரும்புறாரு. ஆனா இந்த பழைய நிலைக்கு வராம என்ன செய்யறாருன்னா, நான் நீட்சி எந்த விதமான விசையும் கொடுக்காத சந்தர்ப்பத்திலையும் இவ்வளவு துண்டு நீட்சி அடைஞ்ச மாதிரி தொஞ்ச மாதிரி இருப்பார். இதை சொல்றது நிலையான நீட்சி வந்து வரும். அதாவது இந்த விகித சம எல்லையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலையான நீட்சி வாரத்துக்கு முன்னால வரைக்கும் நான் நீட்டி நீட்டி விட்டனே பழைய நிலைக்கு வந்தாரு, அதைத்தான் சொல்றது விகித சம எல்லை. அது வரைக்கும் விகித சம எல்லை. அந்த பாயிண்ட்ல இருந்து அத எப்ப அந்த நிலையான நீட்சி அடையிறதுக்குரிய விசையை நான் கொடுத்து நிறுத்தனோ, அதுக்கு முன்னால வரைக்கும் நான் நீட்டி நீட்டி விட்டனே, அந்த பாயிண்ட் வரும் வரைக்கும் நம்ம அதை சொல்றது விகித சம எல்லை. அப்ப இந்த ஹூக்கின் விதி விகித சம எல்லைக்குள்ளதான் வெளியாகும். இதுக்கு பிறகு இருக்கிற கதைக்கு இனி நிலையான நீட்சி வந்துட்டாரு, ரைட், ஓகே, இன்னும் நீட்சியை போச கொடுத்து கொடுத்து நீங்க நீட்சி அடைய வைக்கிறீங்க. ஒரு கட்டத்துல என்ன செய்யணும், உடை புள்ளி, அதாவது அந்த ரப்பர் ஈர தருணமா பேசும். இப்ப இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன, இந்த ஹூக்கின் விதி, ஹூக்ஸ் லா எதுக்குள்ள வழியாகும்னா இந்த விகித சம எல்லைக்குள்ள நிலையான நீட்சி வாரத்துக்கு முன்பகுதிக்குள்ள என்ன செய்யலாம், இந்த விகித சம எல்லைக்குள்ள நான் அந்த ஹூக்கின் விதியை பயன்படுத்தலாம். சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற விசை நல்லா கவனம். அவ விகித சம எல்லைன்னா என்ன விஷயங்கள் புரிஞ்சு கொள்ளுமா? ரைட், திரும்ப சொல்லிட்டா இது சம்பந்தமான ஆழமான கதைகள், அங்க இருக்கிற கிராஃப், இந்த விகித சம எல்லை புள்ளி, உடை புள்ளி, நிலையான நீட்சி வார சம்பந்தமான கிராஃப் பாயிண்ட் எல்லாம் நாங்க எங்க படிப்போம்னா இந்த யூனிட் 10ல நாங்க படிக்க போறோம். சரியா? என்கேஜ்மெண்ட் சார்ந்த கதையெல்லாம் அங்க வரும். ரைட், ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல வரும், நல்லா கவனிங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஹூக்கின் விதி விகித சம எல்லைக்குள்ள, விகித சம எல்லைக்குள்ள, நல்லா பாருங்க. நான் இதை விளங்கப்படுத்துறது ஒரு ஸ்லிங்கை நான் எடுத்துக்கிறேன். சரி, ஸ்லிங்கை வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம், ஸ்ப்ரிங்கை வந்துட்டு. சரி, அங்கே பாருங்க, இப்படி ஒரு ஸ்ப்ரிங் அதை எடுத்து இதான் அந்த சுயாதீன நீளம் L. இது நிட்ச் இந்த. சரி, இந்த டைம்ல இதுல கொடுத்திருக்கிற ஃபோர்ஸ் F100. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 0 வருதுனே, வந்துட்டு 0 வருது. அப்ப நீட்சி கூடுதுன்னா நான் அங்க இருக்கிற விசையும் கூட்டி 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 வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றேன், அப்போ ஸ்லோ என்ன சொல்றதுன்னா, அங்க இருக்கிற அந்த விசை, அந்த விசை யாருக்கு நேர்விசம்னா நீட்சிக்கு நேர்வித சமம். விகித சம எல்லைக்குள்ள நம்ம கொடுக்கிற அந்த போர்ஸ் வந்துகிட்டு அங்க இருக்கிற நீட்சிக்கு நேர்வித சமம். கட்டாயம் நேர்வித சமண சமனா மாத்தக்க கட்டாயம் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், இது K. சரி, இதுதான் ஹூக்கின் விதிக்கான சமன்பாடு, F சமன் KE. இதுல Kங்கிற ஒரு கரு. ரைட், இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஹூக்கின் விதி பரவலாக எழுதிங்க. இந்த படத்தை சைடுல காட்டிட்டு F நேர்வித சமன் E, F சமன் KE என்று எழுதுங்க. F சமன் KE, F சமன் KE நோட் பண்ணுங்க. F சமன் KE. சரி, நோட் பண்ணி எடுத்துட்டு K எழுதுங்க. இது ஒரு மாறி, K வந்துட்டு மாறி, K வந்துட்டு மாறி. இவர் என்ன மாறிலி தான், இவர் என்ன மாறிலி தான், இவருக்கு பேர் சொல்றது வில் மாறி, வில் மாறி அல்லது
விகித சம மாறிலி. விகித சம மாறிலி, வில் மாறிலி அல்லது விகித சம மாறிலி. இது கான்ஸ்டன்டா இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்லைங் அந்த இலைகளுக்கெல்லாம் ஒரு பருமனா இருக்கு. வில் மாறிலி அல்லது விகித சம மாறிலி. வில் மாறிலி அல்லது விகித சம மாறிலி. சரி, ஓகே. இவ்வளவுதான் நம்மளோட ஹூக்கின் விதி. அப்ப நான் உங்களோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மீளியல் அழுத்த சக்தியை நாங்க விளங்குறேன்னா எங்களுக்கு கட்டாயம் என்ன தேவை? இந்த ஹூக்கின் விதிக்கு ஒரு கதை தேவை. தெளிவாக இந்த விஷயத்தை முதலாவது விளங்கணும் தெளிவாக. இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, சின்ன தலை போடுங்க. திரும்ப மீளியல் அழுத்த சக்தி இதுக்குள்ளதான் நம்ம பார்த்தோம். சிறிய தலைப்பா திரும்ப மீளியல் அழுத்த சக்தின்னு போடுங்க. சரி, மீளியல் அழுத்த சக்தி. மீளியல் அழுத்த சக்தி எழுதுங்க. நான் போட்டுட்டு கீழே எழுதுங்க. நான் சில விஷயத்தை எழுதுங்க, நோட் பண்ணிருக்கோம். அவசரம் எழுதுங்க. ஒரு ஈர்க்கப்பட்ட சுருளி வில்லில் ஒரு ஈர்க்கப்பட்ட சுருளி வில்லில் ஒரு ஈர்க்கப்பட்ட சுருளி வில்லில் அல்லது இரப்பர் இலை அல்லது இரப்பர் இலை அல்லது ஒரு நெருக்கப்பட்ட இரப்பர் இலை அல்லது ஒரு நெருக்கப்பட்ட சுருளி வில்லுக்கு எழுதி எடுங்க கதப்பமா. சுருளி வில்லுக்கு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. சுருளி வில்லுக்கு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. தொடர்ந்து சுருளி வில் வைத்திருக்கும் சக்தி மீளியல் அழுத்த சக்தி எனப்படும். சுருளி வில் வைத்திருக்கும் சக்தி மீளியல் அழுத்த சக்தி எனப்படும். ரைட், நல்லா கவனிங்க. நாம ஒரு ஸ்ப்ரிங் வந்து சரியா, நான் ஒரு ஸ்ப்ரிங் நீட்டுறேன். சரியா, ஒரு ஸ்ப்ரிங் வந்துட்டு நான் என்ன செய்யறேன்? நீட்டுறேன். நீட்டி போட்டு நாங்க விட்டா, இப்ப நான் நீட்டி வச்சிருக்கிற டைம்ல அது ஓய்வுல இருக்குது. நாங்க விட்டா என்ன செய்யற? ஸ்ப்ரிங் வந்துட்டு இயங்குற. அப்போ ஒரு இயக்க சக்தி அல்லது ஒரு புள்ளியில இருந்து அப்படியே நடந்த வாரத்துல ஒரு வேலை செய்யுதுன்னு வைங்க. எங்களுக்கு தெரியும் சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப ஸ்ப்ரிங்க வந்துட்டு நீட்டி போட்டு நான் வச்சு போட்டு விடுற டைம்ல என்ன செய்ய? ஓயில வச்சு போட்டு விடுற டைம்ல அவர் இயங்குறார். அப்ப எங்க இருந்து அந்த எனர்ஜி வருது? அந்த வேலையை செய்யறதுக்குரிய ஆற்றல் எங்க இருந்து வருதுன்னு நல்லா கவனிங்க. நாம ஒரு ஸ்ப்ரிங்க நீட்டக்க அந்த ஸ்ப்ரிங்கின் மீது நாம் ஒரு வேலை செய்யும். அந்த வேலை என்ன சக்தியாக அங்க கன்வெர்ட் ஆகுதுன்னா, நாம் அந்த ஸ்ப்ரிங்கின் மீது செய்யற அந்த வேலை மீளியல் அழுத்த சக்தியாக அந்த ஸ்ப்ரிங்ல சேமிக்கப்படும். அப்ப இதான் அங்க நடக்கிற கதை. தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, அதான் அவன் சொல்றான். அதான் அவன் அந்த இடத்துல சொல்றான். சரி, ஓகே. இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. எழுதுங்க. கீழே அடுத்த ஸ்டார்ல எழுதுங்க. சுருளை வில் மீது அடுத்த ஸ்டார்ல எழுதுங்க. சுருளை வில் மீது விசை கேபிட்டல் F தாக்கும் போது, சுருளை வில் மீது விசை கேபிட்டல் F தாக்கும் போது அடைந்த நீட்சி E ஆயின் ரைட், அவ்வளவு போதுமானது. கொஞ்சம் கவனிங்க என்ன சொல்றோம். சரி, கொஞ்சம் கவனிங்க. ரைட், பாருங்கடா.
நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, எல் நீளமான எந்த விதமான விசையும் பிரயோகிக்காத சந்தர்ப்பத்தில், அதாவது இந்த இடத்தில் இருக்கிற அந்த விசை F சமன் 0, சரி, 0 சுயாதீன அந்த நீளத்தோட அந்த ஸ்ப்ரிங் இருக்காரு. இப்ப இந்த ஸ்ப்ரிங்ல என்ன செய்யறாங்கன்னா, Fங்கிற ஒரு விசையை கொடுத்து இழுத்தாலும் சரி, Fங்கிற விசையை கொடுத்து நெருக்கினாலும் சரி, ஹூக்கின் மீது ரெண்டே வழியிலாகும். நல்ல கவனம் அறியும். நீட்டினாலும் அவர் அழுத்த சக்தி நீளியல் அழுத்த சக்தி சேமிக்கப்படும், நெருக்கி போட்டு விட்டாலும் அது பழைய நிலைக்கு வரும். அப்ப அந்த இடத்துலயும் என்னது நீளியல் அழுத்த சக்தி சேமிக்கும். F7 0 அடைக்க எந்த விதமான நீட்சியும் இல்லை. நான் போர்ஸ் அதிகரிக்க 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 நீட்சியும் அதிகரிச்சுட்டு வரும். ஒரு கட்டத்துல நீட்சி அடைந்த கட்டத்துல இங்க இருக்கிற அந்த விசையை நாங்க கேபிட்டல் F எடுத்துப்போம். அல்லது நெருக்கல் அடைந்த டைம்ல நாங்க அதன் மீது தொழிற்படுற விசையை நம்ம F எடுத்துப்போம். சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, முதலாவது இந்த படத்தை தெளிவாக எழுதிக்கிட்டுங்க. படத்தை கீறி எழுங்க, அவசரப்படவானது. இந்த இடத்துல நாங்க சில வேர்டுகளை நாங்க யூஸ் பண்ண வேண்டிய, சரியா? இயல்பான நிலையில் உள்ள சுருளி இவர், இயல்பான நிலையில் உள்ள சுருளி, சரி, இவர். அதே போல ஈர்க்கப்பட்ட சுருளி இவர். இது நெருக்கப்பட்ட சுருளி. நெருக்கப்பட்ட சுருளி. அவர் வந்து ஈர்க்கப்பட்ட சுருளிவில், அதே போல இவரு நெருக்கப்பட்ட சுருளிவில். சரி, இப்ப நல்லா கவனிங்க, எழுதுங்க. பிக்சர்ஸை இருப்பீங்க, இவங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. அவன் கீழே எழுதுங்க, படத்தை கீழே எழுதுங்க. சுருளி வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி, சுருளி வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி, பிராக்கெட்ல W போட்டுட்டு செய்யப்பட்ட வேலைதான் சுருளி வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி, சுருளி வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி, சரியா? சுருளி வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி W சமம். எங்களுக்கு தெரியும் வேலை விசை தர விசையின் திசையில் அசைந்து தரும். ஆனால் இந்த விசை ஒரு மாறா விசை அல்ல, 0ல இருந்து அதிகரிக்கிற விசை. ஆனா 2 பாயிண்ட்ல நீங்க விசைட தெரியும். நல்லா பாருங்க, இங்க பாருங்க, 2 பாயிண்ட்ல விசைட பருமன் தெரியும். ஒன்று ஆரம்பத்துல இவர விசைட பருமன் 0, இறுதியில இவர விசைட பருமன் F. அப்ப 2 விசைகளோட பருமன் தெரிஞ்சால் சமன்பாடு நாங்க பிரதியிடக்க அங்க என்னத்தை சராசரியை பிரதியிடப்போம். எனவே நல்லா பாருங்க, சேமிக்கப்பட்ட அந்த சக்தி யாரால தரப்படுதுன்னா 0 சக F by 2. கவனமா இருக்கு, சராசரி F தர D தான், பட் சராசரியை போடு தர E. அப்ப சேமிக்கப்பட்ட இந்த சக்தி யாரால தரப்படுதுன்னா half Fe, half Fe. சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தி W சமன் half Fe ஆல தரப்படும், half Fe ஆல தரப்படும். ரைட், அத நோட் பண்ணி எடு. half Fe ஆல தரப்படும் சேமிக்கப்பட்ட சக்தி, சேமிக்கப்பட்ட சக்தி W சமன் half Fe ஆல தரப்படும். இதையும் கடந்து கீழ அடுத்த பாயிண்ட்ல கதைக்கலாம். இங்க பாருங்க, சேமிக்கப்பட்ட சக்தி நாம W சமன் half F என்று எழுதியாச்சு. ஆனா நாங்க படிச்சிட்டோம் ஹூக்கின் விதி என்ன சொல்லுது, F7 KE. இந்த கதை F7 KE இந்த ஒரு கதை வருது. அப்ப இவரை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணினா W சமன் half F க்கு பதிலா KE into வரும். அப்ப என்ன வரும், W சமன் half KE squared. அதாவது
ஒரு ஸ்லிங்ல அல்லது ஒரு உடல்ல சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தி அதன் மீது தொழிற்படுற விசையும் நீட்சியும் தெரிஞ்சாலும் காணலாம், அல்லது அவர்கள் வில் மாறிலியும் நீட்சியும் தெரிஞ்சாலும் என்ன செய்யலாம்னா காணலாம். அப்ப அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம எந்தெந்த இடத்துல சமன்பாடுகளை நாங்க யூஸ் பண்ணுங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். எனவே இவரையும் எழுதிடுங்க, அவர் இருக்கிற ஸ்டார்ல இவரையும் குறிச்சது, இவரையும் குறிச்சது அங்க இருக்கிற கதை. சரி, வர குறிச்சது கவனமாக கதைச்சு பழகணுமா. இதெல்லாம் ஃபுல்லா நோட் பண்ணி பண்ணி எடுத்தீங்கன்னு. சரி, இனி கீழே டபுள் ஸ்டார்ல, கீழே இனி டபுள் ஸ்டார்ல, சரி இனி கீழே டபுள் ஸ்டார்ல நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். கீழே டபுள் ஸ்டார்ல சரி, கீழே டபுள் ஸ்டார்ல கேள்விகளை பயன்படுத்த போற பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனம் எடுத்து ரைட் எழுதுங்க. விசை 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 எதிர் விசை எதிர் நீட்சி, விசை எதிர் நீட்சி, விசை எதிர் நீட்சி எழுது. வரைபின் கீழுள்ள, வரைபின் கீழுள்ள பரப்பானது, வரைபின் கீழுள்ள பரப்பானது, வரைபின் கீழுள்ள பரப்பானது. இப்ப இதற்கான கிராஃப் நாங்க கீறப்போம். சரியா, இங்க பாருங்க. எங்களுக்கு தெரியும்டா ஹூக்கின் விதிப்படி இது விசை எழுதுவோம், இது விசை நியூட்டன், நீட்சி சென்டிமீட்டர் மீட்டர், ரைட் ஓகே நீட்சி. சரி, இங்க பாருங்க. ஹூக்கின் விதி என்ன சொல்லுது? F சமன் KE, விகித சம எல்லைக்குள்ள. கவனம் பாருங்க, விகித சம எல்லைக்குள்ள தான் நம்ம கதைக்கிறோம். விகித சம எல்லைக்குள்ள F சமன் KE. பாருங்க, இவர் என்ன வடிவம்? Y சமன் mx, y சமன் mx. எனவே உற்பத்தியினூடாக போற ஒரு நீர், உற்பத்தியினூடாக போற நீர். அவன் என்ன சொல்றான்? இந்த வரைபால ஆக்கப்படுற அந்த பரப்பளவு, நான் இப்ப உதாரணத்துக்கு சரி f அந்த டைம்ல t சாரி இங்க ரெண்டு வந்து வைங்க. இந்த பகுதியில பரப்பளவு, இந்த பகுதியில பரப்பளவு ஏரியா வந்துகிட்டு யாரால தரப்படும்? எனக்கு தெரியும், இங்க இருக்கிறது ஒரு முக்கோணி. அப்படிதான் முக்கோணியின் பரப்பளவு அரைத்தர அடித்தர செங்குத்து F. அப்ப A சமன் half FE எழுதலாம். அப்ப இங்க பரப்பளவு யார் தரும்? பரப்பு E யார் தரும்? மீளியல் அழுத்த சக்தியை சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தி. மீளியல் அழுத்த சக்தியை தரும். சரி, ரைட். இப்ப நீங்க அவருக்கு கீழே இந்த படத்தை கேறிட்டு தேவையான விஷயங்கள் அவ்வளவு தெளிவாக நோட் பண்ணிட்டு கீழே எழுதி விடுங்க. பரப்பளவு A சமன் சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்திங்கிற விஷயத்தை நோட் பண்ணி எடுங்க. சரி, ஃபுல்லா தேவையான விஷயங்கள் அவ்வளவே நோட் பண்ணுங்க, இன்னைக்கு விட்டுருவாங்க. தேவையான விஷயங்கள் எல்லா பகுதிகளையும் நோட் பண்ணி எடுங்க, எதையும் விட்டுருவானா. அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த கேள்விகள்ல பயன்படுத்துவோம். அப்ப கிராஃப் சார்ந்த கேள்விகள் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்? கதைக்க தெரியும். ரைட் ஓகே. இவ்வளவும் எங்களுக்கு போதுமானது எங்களோட மீளியல் அழுத்த சக்திகள். சரியா? இப்போ உங்களோட பேஜ் நம்பர் 8 பாருங்க. டியூட்ல பேஜ் நம்பர் 8 சக்தி காப்பு தத்துவம். எங்களுக்கு தெரியும்டா
சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா ஒரு வடிவத்துல இருந்து என்ன செய்யலாம், இன்னொரு வடிவத்துக்கு மாறலாம். ரைட், ஓகே. அப்ப சக்தி காப்புதல் இதுல சில விஷயத்தை கவனிங்க. பிசிக்ஸை பொறுத்தவரையில பாடமாக்குறதுக்கு இங்க கதை இல்லை. எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல சக்தி காப்பு தத்துவத்தை நாங்க எப்படி யூஸ் பண்ணணும், தியரியா நாங்க இப்ப படிக்க போறீங்க, முறையான நிறுவலை நாங்க பார்க்க போறோம். ஆனால் நாங்க இதை தொடர்ந்து நாங்க அடுத்து செய்ய இருக்கிற கேள்விகள் சரியா, சக்தி காப்பு தத்துவம் நாங்க இந்த கிளாஸோட இந்த ஃபுல் தியரி கிளாஸஸ் நாங்க முடிச்சிருவோம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு என்னோட அடுத்த தியரியாக நான் நினைக்கிற விசைகளின் சமநிலை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான டியூடு மோட குரூப்ல ஷேர் பண்ணப்படும். அடுத்தது வேலை வலு சக்தி, சக்தி காப்பு தத்துவம், அதே போல உந்த காப்பு தத்துவம், இவனோட ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், எஸ்ஏ கேள்விகளுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான டியூடு மோட ஷேர் பண்ணப்படும். அதையும் நாங்க என்ன செய்யலாம், பார்த்துட்டு போலாம். இனி அடுத்த கிளாஸ்ல நாங்க தொடர போறோம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, சக்தி காப்பு தத்துவம் எழுதுங்க. நான் சொல்ல விஷயத்தை எழுதுங்க. மூடிய தொகுதி ஒன்றின் எழுதுங்க. மூடிய தொகுதி ஒன்றின் மொத்த சக்தி மாறிலியாக இருக்கும் எனினும், மூடிய தொகுதி ஒன்றின் மொத்த சக்தி மாறிலியாக இருக்கும் எனினும், மூடிய தொகுதி ஒன்றின் மொத்த சக்தி மாறிலியாக இருக்கும் எனினும், தொகுதி ஒன்றினுள் ஒரு வகை சக்தி, அதாவது ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவ சக்தி அல்லது ஒரு வகை சக்தி இன்னொரு வகை சக்தியாக மாறும். அப்போ ஒரு மூடிய தொகுதியில இருக்கிற மொத்த சக்தியோட பருமன் மாறும். ஆனா என்ன செய்யலாம், அங்க இருக்கிற சக்தி ஒரே வடிவமாக இருக்குமான்னு கேட்டா இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சும்மா 50 ஜூல் இயக்க சக்தி இருந்தா அந்த 50 ஜூல் இயக்க சக்தி ஒரு மூடிய தொகுதியில 50 ஜூலா தான் இருக்க போகுது. பட் அந்த 50 ஜூல் இயக்க சக்தி கன்வெர்ட் ஆகி அழுத்த சக்தியா இருக்கலாம். பருமனை பார்த்து அதே 50 ஜூல் தான் இருக்கு. அதான் சொல்லவா, ஒரு மூடிய தொகுதியில சக்தி வந்துட்டு என்ன செய்யணும், அந்த பருமன் மாறுது. பட் ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவ சந்தர்ப்பங்களை பொறுத்து அது நடந்து கொள்ளலாம், மாறிக்கலாம். ரைட், ஓகே. அத பாருங்க, ஒரு டியூப்ல நான் இந்த எக்ஸாம்பிள் போடுறீங்க சரியா. பாருங்க, எரிபொருளில் பெட்ரோல் என எரிபொருள் சக்தி வெப்பம், ஒளி மற்றும் பொறிமுறை சக்தியாக மாற்றப்படும். எஸ், வெப்பமாக ஹீட் ஆகும், என்ஜின் ஹீட் ஆகிறது. அதே போல ஒளி சத்தம் வாருது. அதே போல இயக்க சக்தியை கொண்டு வரும். ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொறிமுறை சக்தியும் வரும். ரைட், அதெல்லாம் மாற்றம். அதே போல நீர்வள உற்பத்தி நிலையங்கள் உச்சியில் நீரில் சேமிக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தியானது நீர் அடிப்பாகத்தில் விழும்போது இழக்கப்பட்டு சுழலியில் இயக்கப்பாட்டு சக்தியாக மாற்றப்படும். சுழலியினால் இயக்க சக்தி மின் சக்தியா மாறும். அந்த மூடிய ஒரு தொகுதியில சக்தி காக்கப்படுங்கிற கதையை அவன் இது பண்றான், ஒவ்வொன்றுல இருந்து கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் சரியா ஓகே, நாங்க படிக்கிற விஷயம். ரைட், ஓகே. இப்போ வாங்க, பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் சொல்ல. குறித்த ஒரு செயல்முறையில் இயக்கப்பாட்டு சக்திக்கும் அழுத்த சக்திக்கும் இடையில் மட்டும் சக்தி காப்பு நிகழுமாயின் அச்செயல்முறையில் இயக்கப்பாட்டு சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலியாக இருக்கு. சரியா? அப்ப என்ன கதைக்கான், ஒரு செயல்முறையில வந்துகிட்டு அச்சலாம் பாருங்க, குறித்த ஒரு செயல்முறையில் இயக்கப்பாட்டு சக்தியினதும் அழுத்த சக்திக்கும் இடையே மட்டும் சக்தி காப்பு நிகழுமாயின், அதாவது வேற எந்த விதமான சக்தி வடிவங்களாக மாறாத சந்தர்ப்பம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு உடல்ல இயக்க சக்தி அல்லது அழுத்த சக்தி, இப்ப ஒரு உதாரணம், புவியீர்ப்பு பெண்களை நான் ஒரு பொருளை போட்டா அந்த இடத்துல வழித்தடையை நம்ம புறக்கணிச்சோம்னா அங்க இருந்த அந்த அழுத்த சக்தி தான் இயக்க சக்தியாக கன்வெர்ட் ஆகிட்டு வரும். ஒரு ஹைட்ல அழுத்த சக்தி மட்டும், இன்னொரு ஹைட்ல அழுத்த சக்தி இயக்க சக்தி அடிக்க வந்த உடனே அவரை இயக்க சக்தி மட்டுமே. இதே இது வழித்தடை ஒன்று இருந்தால் தடை விசைக்கு எதிராகவும் வேலை செய்யும். அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மொத்த சக்தி வர 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 தடை விசைக்கு எதிராகவும் வேலை செய்யறதுல ஒரு எனர்ஜி இழந்துகிட்டு அந்த மிச்சம் விதிக்கிறது இயக்க சக்தியா வரும். அந்த இடத்துல ஆரம்பத்துல 50 ஜூல் இருந்து அடியிலையும் 50 ஜூல் தான் இருக்கின்ற இல்லை. ஏனென்றால் அங்க என்ன நடந்துச்சு, வேலையாகவும் கன்வெர்ட் ஆகும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லாம
தனிய அழுத்த சக்திக்கும் இயக்க சக்திக்கும் இடையில ஒரு செயல்முறை நடந்தால் அழுத்த சக்தி இயக்க சக்தியா கன்வெர்ட் ஆகும், இயக்க சக்தி அழுத்த சக்தியா கன்வெர்ட் ஆகும். ஆனால் அந்த இடத்துல 50 ஜூல் அதை பாதுகாக்க. இப்ப நம்ம அதை கதைக்க போறோம், நல்லா கவனிங்க. அவரு கேளு ஸ்டார் எழுது, நீங்க எழுது. புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழும், எழுது. புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழும், புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழும் பொருள் ஒன்றின் பொறிமுறை சக்தி, பொருள் ஒன்றின் பொறிமுறை சக்தி காக்கப்படும் என காட்டல். திரும்ப சொல்றேன். புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழும் பொருள் ஒன்றின் பொறிமுறை சக்தி காக்கப்படும் என காட்டல். பிராக்கெட்ல இருக்குங்க. வழித்தடையை புறக்கணிக்க, வழித்தடையை புறக்கணிக்க. ஸ்டார் பாயிண்ட்ஸ் காட்டாம சின்ன ஒரு ஹெடிங்கா காட்டினாலும் நல்லமா, அவரை கீழே சரி ஒரு ஹெடிங்கா காட்டினா இன்னொரு ஹெடிங்கா காட்டிட்டா இப்ப அவருக்கு ஸ்டார் ஹெடிங்காவே காட்டுங்க. சரி ஒரு தலைப்பா காட்டிட்டு கீழே ஒரு ஸ்டார்ல எழுதுங்க. நான் சொல்ற விஷயத்த எழுதுங்க. எம் திணிவுள்ள பொருள், எம் திணிவுள்ள பொருள், எம் திணிவுள்ள பொருள் நிலத்திலிருந்து கேபிட்டல் H, சரியா? எம் திணிவுள்ள பொருள் நிலத்திலிருந்து கேபிட்டல் H உயரத்தில் உள்ள புள்ளி, உயரத்தில் உள்ள புள்ளி கேபிட்டல் A யில் இருந்து, கேபிட்டல் A யில் இருந்து சுயாதீனமாக விளவிடப்படுகின்றது என கொள்க. சுயாதீனமாக விளவிடப்படுகின்றது என கொள்க. இதான் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம் 0ங்கிற புள்ளி இருக்குது. இதுக்கு மேல ஏபிசிங்கிற 3 நிலைகளை கருது. இப்ப அவன் என்ன சொல்றான்டா, நாம கேபிட்டல் H உயரத்துல இருந்து இதை சுயாதீனமாக விடுறீங்க. இந்த இடத்துல யூஸ் அவன் 0, இந்த இடம் கேபிட்டல் H உயரம். அதே போல இவர திணிவு M, சரி திணிவு M. அதே போல இந்த பீங்கிற புள்ளி வரக்க இந்த இடத்துல இந்த துணிக்கையிட வேகம், எங்களுக்கு தெரியும் வேகம் அதிகரிச்சுட்டு வரும், அதை நான் VB எடுத்துக்கேன். இவரு நிலத்துல இருந்து பூஜ்ய அழுத்த சக்தி மட்டத்துல இந்த ஸ்மால் H உயரத்துல இருக்க இந்த இடத்துல அவர்கள் வேகம் VC. சரி பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, புள்ளி A யில் உள்ள மொத்த சக்தி, போர்டு நல்லா புள்ளி A யில் உள்ள மொத்த பொறிமுறை சக்தி பொறிமுறை சக்தின்னா அழுத்த சக்தியும் இடிக்க போறாங்க, இயக்க சக்தியும் இடிக்க போறாங்க. பொறிமுறை சக்தியில 2 வரையும் இடிக்கிறது. அப்ப நான் இந்த இடத்துல பொறிமுறை சக்தி சமன் அழுத்த சக்தி சக இயக்க சக்தி, இயக்க சக்தி. ஆனா எனக்கு தெரியும்டா அழுத்த சக்தி mgh, mgh சக இயக்க சக்தி 0. ஏன் இந்த இடத்துல 0ன்னா அவர் வேகம் 0. அப்ப மொத்தமாக இந்த இடத்துல mgh ரைட். அப்ப ஏங்கிற புள்ளியில அந்த துணிக்கை கொண்டுள்ள மொத்த சக்தி, மொத்த பொறிமுறை சக்தி
mgh க்கு சமனாக. அதே போல புள்ளி B இல் உள்ள மொத்த சக்தி கவனிங்க. புள்ளி B இல் உள்ள மொத்த பொறிமுறை சக்தி எல்லாம் எழுதலாம். பொறிமுறை சக்தி. ரைட். இந்த இடத்துல திரும்ப திரும்ப இதை நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அழுத்த சக்தி இயக்க சக்தி ரெண்டும் சேர்ந்துதான் பொறிமுறை சக்தி. எனவே அந்த இடத்துல இருக்கிற அழுத்த சக்தியை நான் எழுதுறேன் mgh small h சக இயக்க சக்தி half m vb squared into vb squared. ரைட். போர்ட நல்லா கவனிங்க. இதுல கூட்டுத்தொகை நான் சொல்லிட்டேன் ஒரு மூடிய தொகுதியில சக்தி இழப்புகள் எந்த வழியிலையும் இல்லைன்னா அந்த மூடிய தொகுதியில சக்தி பருமன்ல காக்கப்படும். பருமன் சமனாக. அப்ப இந்த கூட்டுத்தொகை mgh க்கு சமனாக இருக்குதான்னு நாங்க பார்ப்போம். இங்க கவனிங்க. அது அப்படியே இருக்கு. vbங்கிறது நாங்க எடுத்தது. அப்ப அது சார்ந்த கணியங்களை நாங்க பார்க்கிறோம். உங்களோட தரவுல கொண்டு வரது. ரைட். ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்டா ஏங்கிற புள்ளியில இருந்து பிங்கிற புள்ளிக்கு கீழ் நோக்கி v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2ac இயக்க சமன்பாடை நான் பாவிக்க போறேன். சரி. கீழ் நோக்கி v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2ac ஒரு இயக்க சமன்பாடை நான் யூஸ் பண்றேன். எனவே இறுதி வேகம் vb ஸ்கொயர்ட் சமன் ஆரம்ப வேகம் 0 சக 2g s க்கு பதிலா இவர இடப்பெயர்ச்சி. s க்கு பதிலா இவர இடப்பெயர்ச்சி. இங்க இருந்து இங்க இடப்பெயர்ச்சி capital S minus small h. capital H minus small h. எனவே capital H minus small h. எனவே vb squared சமன் 2g h minus h vb squared. அப்ப இத அங்க கொண்டு போய் பிரதியிட்டால் பாருங்க mgh சக half m vb squared க்கு பதிலா 2g capital H minus small h. இந்த இடத்துல இந்த ரெண்டையும் சுருக்கிட்டு அடைப்பு நீக்கி விட்டால் உங்களுக்கு பாருமா mgh சக mg capital H minus mgh. எனவே இவரை நாங்க கேன்சல் பண்ணலாம். பண்ணிவிட்டால் பாருங்க இந்த மொத்த பெருமானம் கேபிட்டல் mgh. பாத்தீங்க. இப்ப ஏங்கிற புள்ளிலையும் சக்தியில மாற்றம் இல்ல பருமன்ல. அதே போல பிங்கிற புள்ளிலையும் சக்தியில பருமன்ல மாற்றம். இதே கதை தான். தெளிவாக விளங்கி. சரி சொல்ற விஷயத்தை புரிஞ்சுங்க. ரைட். இப்ப வரும் சிக்கு வரும். புள்ளி சி யில் உள்ள மொத்த சக்தி. வசனங்களை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. மொத்த சக்தி சமன். சரி. அந்த இடத்துல அழுத்த சக்தி 0 ஆகுது. ஹை 0. 0 அழுத்த சக்தி மட்டத்துல இருக்கு. சக half m vc squared into half m vc squared. ரைட். ஓகே. இப்ப a to c க்கு கீழ் நோக்கிய திசையில v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2ac நான் யூஸ் பண்ணினால் v வர்க்கம் vc வர்க்கம் சமன் ஆரம்ப வேகம் 0 சக 2g s க்கு பதிலா capital H என்று. எனவே vc ஸ்கொயர் சமன் 2gh என்று வரப்போற. இத கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிட்டால் இது 0. எனவே half m vc ஸ்கொயருக்கு பதிலா 2gh பிரதியிடலாம். இப்ப பாருங்க இந்த ரெண்டையும் நாம சுருக்கி விட்டால் இந்த இடத்துல mgh என்று வரும். சரி. அப்ப பாருங்க சக்தி காப்பு தத்துவம் நாங்க படிச்ச விஷயம் ஒரு மூடிய தொகுதியில சக்தியில பருமன் காக்கப்படும். இங்க பாருங்க அதி உயர் புள்ளியில சுயாதீனமாக விடப்படுறதால அங்க அழுத்த சக்தி மட்டும்தான் இருந்தாங்க. அதே போல பீங்கிற புள்ளிக்கு வரக்க இது ஒரு ஹைட்ல இருக்குது. அழுத்த சக்தி மட்டும் 0 ஒரு ஹைட்ல இருக்குது. அதே நேரம் அவருக்கு ஒரு வேகம் இருக்கு. அப்ப அழுத்த சக்தி சக இயக்க சக்தி இரண்டு சக்திகள் சேர்ந்தாலும் பொறிமுறை சக்தி தான். ஆரம்ப சக்தியோட பருமன்ல மாற்றம் இல்லை mgh.
அதே போல சீங்கிற புள்ளியில அழுத்த சக்தி இல்ல 0, இயக்க சக்தி மட்டும் இருக்கிறது, இருந்தும் அவர் பர்மனன்ட் mgh தான் சமம். எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த படத்தை ஒழுங்கா நோட் பண்ணி எடுத்துட்டு சைடுல இருந்து அழகா என்ன செய்யுங்க, நிறுவிடுங்க. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக காட்டிக்கங்க. நீங்க படிக்கிற நோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கமாக தெளிவாக நோட் பண்ணிடுங்க. தெளிவாக இந்த விஷயத்தை நோட் பண்ணிடுங்க. கவனம் எடுத்தீங்கன்னா சரி போதுமா. பெரிய ஒரு கஷ்டம் இல்லை, பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. கொஞ்சம் கவனம் எடுத்து அதை விலகி எடுக்க பாருங்க, விலகி எடுக்க பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க. இப்ப இவருக்கு கீழே நாங்க என்ன செய்ய போறோம்னா கீழுக்கு எழுதி விடுங்க, ஸ்டார்ல போட்டு எழுதி விடுங்க. சரியா? ஆகவே இயக்க சக்தி சக அழுத்த சக்தி சமன் மாறிலி. எழுதி விடுங்க. இயக்க சக்தி சக அழுத்த சக்தி சமன் மாறிலி. தெளிவாக நோட் பண்ணிடுங்க. சரி, இந்த கதைகளை நாங்க நோட் பண்ணி எடுத்துட்டு நாங்க இனி அடுத்த விஷயத்துக்கு நாங்க வர போறோம். எங்கிட்ட தலைப்பு பாருங்க, பேஜ் நம்பர் 10, வல்லுங்கிற தலைப்பு. சரியா? கீழே வந்து சரி கதை வேலை செய்யும் வீதம் சொல்லலாம். வேலை செய்யும் சக்தி மாற்றம். ரைட், எழுதுங்க. வேலை செய்யும் வீதமானது, சிறிய கதை, வேலை செய்யும் வீதமானது, நோட் பண்ணி, வேலை செய்யும் வீதமானது, வேலை செய்யும் வீதமானது வலு எனப்படும். வேலை செய்யும் வீதமானது வலு எனப்படும். வேலை செய்யும் வீதமானது வலு எனப்படும். சரி, வேலை செய்யும் வீதமானது வலு எனப்படும். அடுத்த வரையில் சரி, வீதமானது வலு எனப்படும். அடுத்த வரையில் அதாவது 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 சக்தி வெளிவிடப்படும் வீதம், அதாவது சக்தி வெளிவிடப்படும் வீதம், அதாவது சக்தி வெளிவிடப்படும் வீதம் வலு எனப்படும். சரி, கவனிங்க, கதைகளை நாங்க பார்க்கிறோம். அப்ப வலு சமன், வலு சமன், வலு சமன் வேலையின்கள் நேரம், வேலையின்கள் நேரம். சரி, வலு பவர் W/T. கீழே வலுவின் SI அலகு, வலுவின் SI அலகு, வலுவின் SI அலகு வாட், வாட் சொல்லுவோம், வாட். அடுத்த ஸ்டார்ல வலுவின் அடிப்படை SI அலகு, அடிப்படை SI அலகு, அடிப்படை SI அலகு. எங்களுக்கு தெரியும்டா வேலை விசை தர தூரம், அதுதான் விசை தர விசை திசையில செய்த தூரம் நியூட்டன் தர மீட்டர் பை டி. நியூட்டன் அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர மீட்டர் பை டி செகண்ட். ரைட், செகண்ட் டி காட்டணும், செகண்ட் அதுல காட்டும். ரைட், அப்ப கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 இதான் வலுவின் அடிப்படை SI அலகு. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3. அதே போல கீழே வலுட பரிமாணம், வலுவின் பரிமாணம் m l ஸ்கொயர் t மைனஸ் 3, ml ஸ்கொயர் t மைனஸ் 3. வலுவின் பரிமாணம் ml ஸ்கொயர் t மைனஸ் 3, வலுவின் பரிமாணம் ml ஸ்கொயர் t மைனஸ் 3. ரைட், அடுத்து அல்லது வலு ஓர் எண்ணிக்கணியமாகும், வலு ஓர் எண்ணிக்கணியமாகும், வலு ஓர் எண்ணிக்கணியமாகும். வலு ஓர் எண்ணிக்கணியமாகும், வலு ஓர் எண்ணி. சரிடா,
இதையும் தாண்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையும் தாண்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும் வலு சமன் W over T தெரியும். W க்கு பதிலா F தர D விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் into T. எனவே வலு சமன் F தர D by T எழுதலாம். பாருங்க V வேகம் பாரு இடப்பெயர்ச்சி மில்லியன் தூரத்தின் மில்லியன் V சரி V வந்து வேகம். அதாவது ஒரு உடல் நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஃபுல்லா நோட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுல பிரச்சனை இல்லை. இதை நோட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ஸ்டார்ல இதை கதைங்க. கவனம் மாறிக்கணும். இப்ப இந்த சமன்பாடுகள்லாம் கேள்விகள்ல கொஞ்சம் கவனம் எடுக்கும். இப்ப நீங்க படிச்சிருக்க நாங்க ஆரம்ப காலங்கள்ல இருந்து படிக்கிற விஷயம் நியூட்டனின் 2ஆம் விதி நல்லா கவனிங்க. இப்ப இந்த சமன்பாடு இந்த டைம்ல வேகம் வந்துகிட்டு மாறாது. இந்த இடத்துல நான் பயன்படுது மாறாவையில் அந்தந்த கணத்துல வேகத்தை போடலாம் பிரச்சனை இல்லை. நான் இப்ப மாறாவதுக்குரிய கதையை கதைக்கு நல்ல கவனி. சரியா இங்க பாருங்க. ஒரு கார் எடுத்துக்குமே. ஒரு காரை நம்ம எடுத்துக்கிட்டா இந்த கார என்ஜினால ஒரு ஃபோர்ஸ் அல்லது இந்த காரின் மீது ஒரு விசை தொழிற்படுதா கேபிட்டல் F தொழிற்பட்டு இந்த கார் வந்துகிட்டு மாறாவேகம் வீல போனாத்தான் இங்க பவர் வந்து இது யாரால தரப்படுதுன்னா F into Vங்கிற சமன்பாடால தரப்படும். அதுல மாற்று கருத்து. ஆனா நியூட்டன் விதியின்படி F சமன் ma ஒரு விசை ஒன்று தொழிற்பட்டு அவருக்கு ஒரு திணிவொண்டு இருந்தா அந்த உடலுக்கு திணிவு இருந்தா அந்த உடல் ஆறுமுடுங்க. இப்ப பாருங்க இந்த காரின் மீது Fங்கிற ஒரு விசை தொழிற்படுது. மாறா விசையோடு தொழிற்படுது. இருந்தும் வேகம் மாறா வேகத்துல போகும். திணிவிரிக்கான்னு கேட்டா எஸ் இவருக்கு திணிவிரிக்கு எனக்கு அதுல மாற்றுக்கிறது. அப்ப இது எப்ப சாத்தியம்? எப்ப சாத்தியம்? நல்லா கவனிங்க. அப்ப கேள்விகள்ல இதெல்லாம் தான் நுணுக்கமாக கதைக்க போகணும். இந்த போர்ஸ பத்தியே கதைக்காம விடுவோம். ஆனா எங்களுக்கு தெரியல இதான் நடக்குது. அப்ப காரின் மீது ஒரு Fங்கிற ஒரு போர்ஸ் தொழிற்பட்டு அந்த கார் வந்து ஆறுமுடுகாம மாறா வேகத்துல இது பயணிக்குது என்றால் மாறா வேகத்துல இந்த உடல் பயணிக்குது என்றால் அங்க நடக்கிற மெக்கானிசம் கவனமா இருக்கணும்டா. இந்த இடத்துல தடை விசை அது உராய்வா இருக்கலாம், வழி தடையாக இருக்கலாம், அல்லது நிறையின் பிரித்தல் கூறாக இருக்கலாம். நல்லா என்ஜினால கொடுக்கப்படுற போர்ஸ் யாருக்கு சமனறிய போகுதுண்டா அல்லது காரின் மீது கொடுக்கப்படுற போர்ஸ் யாரு சமனா தடை விசையின் பருமன். இப்ப பாருங்க காரின் மீது 2 விசைகள் இயக்க திசையில F சமன் நீங்க ma போட்டீங்க என்றால் capital F minus capital F சமன் m தர e. எனவே 0 சமன் m தர e a சமன் 0 r வகுத்தல் 0 விளையும் விசை 0. என்ஜினால கொடுக்கப்படுறது F அந்த போர்ஸ் தான் இந்த இடத்துல போட போறீங்க. அது யாருக்கு சமனா இதா அங்க இருக்கிற தடை விசை சமன். இந்த சமன்பாடு எப்ப வழிதாகுதுன்னா இந்த சந்தர்ப்பத்துல தடை விசை மட்டும் கழிச்சிட்டு கேள்வி எடுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த இடத்துல வலுவை கேட்டால் நம்ம யாரை யூஸ் பண்ணணுங்கிறது தெளிவாக இருக்கும். ரைட் ஓகே. அவருக்கு ஸ்டார் போட்டுட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. எதையுமே விடவானாது. திரும்ப சொல்லிட்டேன் நோட்ஸ் உங்களோட நோட்ஸ் நீங்க படிக்கிறது எல்லாம் தேவை. அப்ப உங்களுக்கு விளக்கமாக என்னென்னலாம் தேவையில்லை. நான் மேக்சிமம் கதையை பார்ப்பேன். அது எல்லாத்தையும் நீங்க செய்வாங்க இடத்துல எடுத்து பாருங்க. ரைட் ஓகே. இவ்வளவு போதுமானது. எங்க வல்லிட கதையில நாங்க இவ்வளவு போதும். இனி கேள்வியினூடாக தான் நாங்க இருக்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம். அந்த கதையை கொஞ்சம் கவனம் எடுக்கும். சரி சரி. வலு சார்ந்த கதைகள் இவ்வளவுதான். இனி நாங்க அடுத்த விஷயம் வேண்டாம். லாஸ்ட் ஒன் இந்த பகுதிக்குரிய தியரி கிளாஸ்ல பேஜ் நம்பர் 11 பாருங்க. திறன் என்கிற கதை. சரியா ரைட். இப்ப கவனிங்க. சரி பாருங்க. உங்களோட டியூன்ல பாருங்க கதைச்சரியா திறன் சாதனம் ஒன்றை வைத்திருக்கும் சக்தி முழுவதும் பயன்படு சக்தியாக மாற்றப்பட மாட்டாது. ஏனெனில் ஒரு பகுதி வேறு வடிவங்களாக மாற்றப்படும். உதாரணம் ஆகவே சக்தியின் ஒரு பகுதி விரயமாக்கப்படுகிறது. சரி ஓகே. நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. சரியா நாம ஒரு மெஷினரி சாதனம் அல்லது இயந்திரம் கலப்பமே
இவர இயந்திரம். என்ன நடக்குதுன்றா, நாம இயந்திரத்துல இருந்து ஒரு பயன் அல்லது ஒரு வேலை ஒரு நன்மையை நாங்க அடையணுமாக இருந்தா அவருக்கு நாங்க முதலாவது சக்தி வழங்கணும். சரியா? இப்ப எனக்கு ஒரு இயக்க சக்தி ஒன்று தேவை, அழுத்த சக்தி ஒன்று தேவை, ஏதோ ஒன்று தேவை. அதுக்கு ஈக்குவலான சக்தியை நாங்க கொடுத்தே ஆகும். ஈக்குவல் மீன் கூட கொடுக்க போறீங்க, அது சம்பந்தமானது தான் நீ படிக்க போறோம். சரி கவனி. அப்போ இந்த மெஷினரிய அல்லது இந்த இயந்திரத்தை இயக்கணுமாக இருந்தால் நான் இதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அதை சொல்றது பெயர்ப்பு சக்தி. பெயர்ப்பு சக்தி அல்லது வலுன்னு கலைக்கலாம். பெயர்ப்பு வலு என சக்திகள் நேரம். பெயர்ப்பு சக்தி அல்லது பெயர்ப்பு வலு. நாம் ஒரு எனர்ஜியை கொடுத்தால் இவர் எம்மளுக்கு ஒரு வேலையை செய்வார். நன்மையாக நாங்க என்ன தேவைக்கு அப்படி கொடுக்கணுமோ அந்த தேவையை அவர் நிறைவேற்றுவார். அதை சொல்றது பயப்பு சக்தி அல்லது பயப்பு வலுன்னு கலைக்கலாம். பயப்பு வலு. சரி, நல்லா கவனிங்க. இப்ப என்ன கேஸ், இந்த இயந்திரத்தை கொடுக்கப்படுற அனைத்து எனர்ஜியையும் அந்த இயந்திரம் தருமாக இருந்தால் அதை சொல்றது இலட்சியமான கருவி அல்லது இயந்திரம் கதைக்கலாம். இந்த இலட்சியமானங்கிற வேர்டு இல்ல, அப்படி ஒரு ஆளை நாங்க இந்த உருவாக்கி இயலாது. பட் இருந்தும் சில இடங்கள்ல, இப்ப உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையில நாங்க போய் படிப்போம். இலட்சிய அம்பியர் மானி, இலட்சிய வோல்ட் மானி. ஆனா உண்மையா அப்படி ஒரு கதையை உருவாக்கி இல்லாது புறக்கணிக்கிறது. அந்த கதைகளை கதைக்கிற அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்க ஒரு இயந்திரம் வந்துட்டு ஒரு இலட்சியமான இயந்திரம்ங்கிற ஒரு கதையை நாங்க உருவாக்கி இயலாது. சரியா? அப்படி ஒன்று தருமாக இருந்தால் அதை நாங்க சொல்றது இலட்சியமான கருவி. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பெயர்ப்பு சக்தி நான் இப்ப 50 ஜூல் கொடுத்தா இவர் ஒரு 30 ஜூலுக்குரிய வேலையை தான் செய்யறாருன்னு வைங்க. அப்ப இங்க 20 ஜூல் இங்க மெஷினரிக்குள்ள ஒளி சக்தியாக, வெப்ப சக்தியாக, ஒளி சக்தியாக என்ன செய்யலாம்? எனர்ஜி வேஸ்ட் ஆகலாம். இந்த இடத்துலதான் நான் இந்த வேர்டை யூஸ் பண்ண போறோம். திறனுங்கிற ஒரு கல். திறனுங்கிற ஒரு கல். இப்ப நல்லா கவனிங்க. இப்படி வந்தால் திறன் யாரால தரப்படும்னா திறன் சமன் பயப்பு சக்தியின் கீழ், பயப்பு சக்தியின் கீழ் பெயர்ப்பு சக்தி, பெயர்ப்பு சக்தி தர நூல். இதான் திறனுக்கான சமன்பாடு. இப்படி நாம திறனை கதைக்கலாம். அல்லது சரி, திறன் சமன் சமன்பாடுகளை பயன்படுத்த திறன் சமன் பயப்பு வலுவின் கீழ் பெயர்ப்பு வலு தரநூல். அல்லது திறன் சமன் பொறியினால் செய்யப்பட்ட வேலை, செய்யப்பட்ட வேலை கேள்விகள் இருக்குதா? செய்யப்பட்ட வேலைக்கு வழங்கிய சக்தி, பொறிக்கு வழங்கிய சக்தி அல்லது பெயர்ப்பு சக்தி கதைக்கலாம். பெயர்ப்பு சக்தி தரநூல். இவங்க தான் திறன். ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பெக்ஸஸை கீறிட்டு படத்தை கீறிட்டு இவரை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு சரி, அப்படியே நோட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இந்த திறனுங்கிற ஒரு வேர்டு இது என்னன்னா, இப்ப உதாரணத்துக்குடா நாம ஒரு பொறியொன்று வாங்க போறீங்க. ஒரே சாதனம், ஒரே வேலையை செய்யக்கூடிய சாதனம் ஒரு கடையில அல்லது நாங்க ஒரு இடத்துல அதை வாங்க போறோம். 2 விதமான திறனுடைய அந்த சாதனங்கள் இருக்குது. சரி, அதாவது என்னன்னா, ஒன்று 70% திறன், இன்னொன்று 80% திறன். இப்ப இதுல யார நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டா நான் என்ன செய்வேன்னா, இந்த 80% திறனை நான் திறன் உள்ள ஒரு இயந்திரத்தை செலக்ட் பண்ணி. ஏனென்றா
நான் அவருக்கு 100 ஜூல கொடுத்தால் அவர் எனக்கு 80 ஜூல நன்மையாக தரப்போற பயப்பு சக்தியா தரப்போற. ஆனா இவருக்கு நாங்க 100 ஜூல கொடுத்தால் 70 ஜூலை பயப்பு சக்தியாக தரப்போறோம். பயப்பாக நாங்க 100 கொடுத்தா பயப்பாக 70 வேலை தான் நாங்க செய்யணும். அப்ப அப்படியான கதைகளுக்கான திறன்களை யூஸ் பண்ண போறீங்க. மிக முக்கியமான ஒரு சாப்டர். இதோட எங்களோட வேலை வலு சக்திக்கான முழுமையான தியரி பாட்ட முடியுது. இனி தொடர்ச்சியாக இதுல கேள்விகளை நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். அடுத்து நம்மளோட அந்த டியூட்டியே பாத்தீங்கன்னா பின்னால தியரி ரிலேட்டட் கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். அது சார்ந்த கதைகளை நான் அந்த இடத்துல கதைக்க போறோம். இனி அடுத்த கிளாஸ்ல தொடர்ச்சியாக அது கிளாஸ் ஆக வரும். தயவு செய்து இருக்கிற தியரி பாட்டை தெளிவாக விளங்கிடுங்க. எந்த அளவுக்கு நீங்க தியரியில கவனம் கொடுத்து இது பண்றீங்களோ. அடுத்து நான் திரும்பி சொல்றேன், என்னோட டியூப்ல மேலுக்கிற வாசம் கடினமான வினாக்களை நீங்க சந்திக்காத வரை, அதாவது வினாக்களை சந்திக்காத வரை தியரியோட ஆழங்களை புரிஞ்சு கொள்ளலாம். அது ஏன் அப்படி வேர்டை யூஸ் பண்றேன்னா, தியரியோட அப்ளிகேஷனை நாங்க விளங்கிடுவோம். தியரி ஓகே, இதெல்லாம் கதைச்சு முடிச்சாச்சு. இதை எப்படி நாங்க அப்ளை பண்றோம், ஒரு இடத்துல நாங்க எப்படி பயன்படுத்தணுங்கிற கதை நாங்க கேள்விகளை சந்திச்சாதான் அதை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அந்த இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கூட கவனம் எடுப்பீங்க. சரியா? ரைட், கவனிக்கல. நான் நினைக்கிறேன் எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துகிட்டு நாங்க மார்ச்ல சந்திக்க போறீங்க. மார்ச் லாஸ்ட் வீக் ஒரு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல சந்திக்க போறீங்க. இப்ப எங்களோட கிளாஸஸுக்குரிய நேரங்கள் உங்களோட அடுத்த கிளாஸ் ஷெட்யூலுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்க அன்றைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த டைம் டேபிள் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா சண்டே மட்டும் ஒரு டைம், அது எனக்கு விருப்பமான நேரத்தை நான் அதை போட்டு இது பண்ணித்தாரேன். அதுல நீங்க அந்த டைம்ல கலந்து கொள்ள பாருங்க. சரியா? அடுத்த இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும்னா எங்களோட பிசிக்ஸ் கிளாஸை பொறுத்த வரையில தியரி கிளாஸை நாங்க பார்த்துக்கிட்டோம்னா, சரியா, தியரியை நாங்க பார்த்தோம்னா இதுல ப்ராப்பர் தியரியாக நாங்க நியூட்டனின் இயக்க விதி, விசையும் இயக்கம்ங்கிற கதையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நாங்க முடிச்சிட்டோம். அடுத்ததாக வேலை வலு சக்தி ஸ்டார்ட் பண்ண அதையும் முடிச்சிட்டோம். இப்ப சமநிலைங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதையும் நான் முடிச்சு தரேன். முடிச்சிருக்கோம். அதுக்கான டியூப் மெட்டீரியல் உங்க குரூப்ல ஷேர் பண்ணப்படும். இதை கடந்து ரிவிஷன் கிளாஸ் இயக்கத்தியலுங்கிற ஒரு கதை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நான் அதுக்கு முன்னால படிச்சிருக்கிற விஷயம் எல்லாத்தையும் நாங்க ரிவிஷன் கிளாஸ்ல தான் நீங்க பார்க்க போறீங்கன்னு அதை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல 2 கிளாஸ் நடந்த மாதிரி இருக்குது. இனி அடுத்த வீக் அது நடக்க போறோம். இப்ப நல்லா கவனிங்க. நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய சிலபஸ் ஃபுல் தியரி கிளாஸஸ் ஆக விசையும் இயக்கம்ங்கிற கதையை நான் உங்களுக்கு படிப்பிச்சிட்டேன்டா ஃபுல் சப்ஜெக்ட் முடியுது. அப்ப எங்களோட டார்கெட் வந்துகிட்டு இப்ப அடுத்த கதை செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸை ஸ்டார்ட் பண்றது. அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்மை டார்கெட் பண்றது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டார்கெட் பண்ணி வார வீக்ல எல்லாம் இனி அடுத்தடுத்த வீக்ல ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நான் ஒதுக்க போறேன். அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய நாளாகத்தான் இது இனி அந்த நாள் இருக்க போறாரு. அந்த பேப்பர்ஸுக்குரிய நாள். அதுல எம்சிஏ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வி, எஸ்ஏ கேள்வி ஒரு காமன் பகுதிகளாக நாங்க அதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேர்மை டார்கெட் பண்ணி நடக்க போற டிஸ்கஷன் கிளாஸ். சரி, அதை நாங்க டார்கெட் பண்ணிட்டு எங்களோட ப்ராப்பர் தியரியாக நாங்க எங்களோட செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸை இனி நாங்க அதை தொடர்ந்து நாங்க கொண்டு போவோம். ரிவிஷன் கிளாஸ் இருக்கிற மாதிரி அந்த கிளாஸ்ல இருந்து நான் வந்து நியூட்டனின் இயக்கத்தியல் வரும் வரைக்கும் நான் அதை முடிச்சு வருவேன். ரிவிஷன்ல ப்ராப்பராக இனி நாங்க நியூட்டன் இயக்க விதி சார்ந்த கேள்வியில நாங்க அதை டியூப்ல செஞ்சு தானே போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி ஆகிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நாங்க சந்திப்போம். அது வரைக்கும் கதைச்ச விஷயங்களை நல்லா விளங்கிக்கங்க. திரும்ப கிளாஸ்களை பார்த்து முழுமையான ஒரு பேக்கேஜாக அந்த அறிவை எடுத்துக்கங்க. ஏன்னா கேள்விகள் தான் இனி எங்களுக்கு தியரியா ஒரு தரம் 2 தரம் தியரியில பார்த்தா போதும். ஏன்னா பாடமாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாடமாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வெற்றிகரமாக ரெடி ஆகும். அதுக்கு நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும். கேள்விகள் தார கேள்வியில செஞ்சு பழகிக்கங்க. அதை நான் விளங்கப்படுத்த பாடமாக கிளாஸஸ் இருக்கு. ரைட், ஓகே, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்.